வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரெட் மீட் வெர்சஸ் ஒயிட் மீட், இதுதான் இந்த வீடியோவின் பொருள். அதாவது உடம்புக்கு அல்லது ஹெல்த்துக்கு ரெட் மீட் சிறந்ததா அல்லது ஒயிட் மீட் சிறந்ததா? சாதாரண மக்களுக்கான வீடியோ இது. சாதாரண மக்களுக்கு அந்த சயின்டிஃபிக் மேட்டர், சயின்ஸ் பிஹைண்ட் ரெட் மீட், சயின்ஸ் பிஹைண்ட் ஒயிட் மீட் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. ரெட் மீட் அப்படின்னா என்ன? ரெட் கலராக இருக்கும், அதுக்கு பிறகு தான் ரெட் மீட். எதெல்லாம் ரெட் கலர் மீட் அப்படின்னா, அது ரெட் மீட் அப்படின்னா பீஃப், மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, அது கோட் மீட், ஷீப் மீட், போர்க், பன்றிக்கறி, இவைகள் அனைத்தும். ஈவன் ரேபிட் மீட்டு கூட ரெட் மீட்டுன்னு தான் சொல்லப்படுகிறது. இது ராவாக இருக்கிறப்போ ரெட்டத்தான் இருக்கும், சமையல் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கப்புறமும் அது டார்க் கலர் ஆகும். ரெட் கலராக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரெட் மீட்டில் மயோகுளோபின் என்கிற ஒரு புரோட்டீன்ஸ் உள்ளது. அதுதான் இந்த ஆக்சிஜனை பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன். உதாரணத்திற்கு இந்த மாடுகளும் சரி ஆடுகளும் சரி அதிகமாக ஓடக்கூடியவை, மூவ்மெண்ட் இருக்கும், ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதற்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். ஆகவே அந்த மயோகுளோபின் அது உள்ளது, அது ரெட் கலரில் உள்ளது. இப்போ பீஃப் ரெட் கலராக இருக்கும், கோட் மீட் ரொம்ப ரெட்டிஸாக இருக்கும், ஷீப் மீட் அதாவது செம்மறி ஆட்டுக்கறி கொஞ்சம் பிங்க் கலராக இருக்கும். காரணம், கோட் அதிகமான கோட்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ் தேன் ஷீப், அதுதான் காரணம். அப்புறம் ஒயிட் மீட் எதெல்லாம் அப்படின்னா சிக்கன், ஃபிஷ், ஈவன் வாத்து கறி கூட, டக் மீட், அது கூட ஒயிட் மீட்டு தான். இப்போ போர்க்கு நார்மலி இட் இஸ் ரெட் மீட். ஆனால் அந்த போர்க்கில் பன்றியினுடைய ஒரு சில பகுதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கறியானது ஒயிட் மீட்டாகவும் கருதப்படுகிறது. இப்போ ஒயிட் மீட்டுங்கிறது பேல் கலராக இருக்கும். இப்போ ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுடைய கலரு, ஃப்ளஷுடைய கலர் ஒயிட்டாக இருக்கும். ஒரு சில பேர் டியூனா போன்ற மீனின் கறி ரெட் கலராக இருக்கும். காரணம், இந்த டியூனா அதிக தூரம் நீந்தக்கூடிய ஒரு மீன். அதிகம் நீந்தக்கூடிய மீனுக்கு அதிகம் ஆக்சிஜன் தேவை. ஆகையினால் மயோகுளோபின் அதிகமாக உள்ளது, ஆகையினால் அது ரெட் கலராக உள்ளது. இதுதான் இந்த ஒயிட் மீட் அப்படிங்கிறது. இப்போ இந்த ரெண்டு மீட்லேயுமே அயன் உண்டு. ரெட் மீட்டில் அயன், அதாவது இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. கொலஸ்ட்ரால் ரெட் மீட்டில் அதிகமாக உள்ளது, ஒயிட் மீட்டில் அந்த அளவுக்கு கிடையாது. ஃபேட் ரெட் மீட்டில் அதிகம் உள்ளது. இன்ஃபேக்ட் புரோட்டீன் சிக்கனில் இருக்கக்கூடிய புரோட்டீன் போர்க்கை விட அதிகமான புரோட்டீன் சிக்கனில் உள்ளது. ஈவன் பீஃபை விட அதிகமான புரோட்டீன் சிக்கனில் உள்ளது, கோழிக்கறியில் உள்ளது. ஒமேகா 3 ஆசிட் அப்படிங்கிறது, ஒமேகா 3 இந்த கிராஸ் சாப்பிடக்கூடிய, லீவ் சாப்பிடக்கூடிய எல்லா அனிமலுடைய மீட்டிலும் அந்த ஒமேகா 3 இருக்கும். பீஃபுடைய லிவர் தான் பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் ஹீமோ அயன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் என்ன, மீட் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? மீட் சாப்பிட்டால் ஃபில்லிங் உடைய ஒரு ஃபீலிங் இருக்கும், இந்த ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி சாப்பிட வேண்டிய அந்த அரிஜி இருக்காது. அப்படைட், பசி குறைவாக இருக்கும். அப்புறம் மசில் ஸ்ட்ரெங்தனிங், மசில் டெவலப் ஆகும், போன் ஸ்ட்ராங் ஆகும், போன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மாமிசம் சாப்பிடக்கூடிய மக்கள் விழுந்தாலும் கூட ஃப்ராக்சர் அவ்வளோ எளிதில் ஆகாது. ஆகவே தான் இந்த மீட் கன்சம்ஷன் பல வகையில் உடம்புக்கு உதவியாக இருக்கும். பட் ரெட் மீட் இஸ் பேட். இட் இஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் கொலஸ்ட்ரால். கேன்சர் ரிஸ்க் அதிகமாக உண்டு, டயபெட்டிக்ஸ் உண்டு ரெட் மீட்டில். ஹார்ட் டிசீஸும் எளிதில் வந்துவிட வாய்ப்பு உள்ளது. ஃபேட் அதிகமாக இருக்கிறது இந்த ரெட் மீட்டில். ஒயிட் மீட்டில் அந்த அளவுக்கு கிடையாது. கோழிக்கறியிலையோ அல்லது மீன்லேயோ அந்த அளவுக்கு ஃபேட் கிடையாது. அந்த மீனில் உள்ள ஃபேட் இன்ஃபேக்ட் குட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறது. யாரெல்லாம் இந்த ரெட் மீட்டை சாப்பிடலாம் அப்படின்னா, உழைப்பாளிகள், வேலை செய்கிறவர்கள், கூலிகள், விவசாயிகள், கடின, அதாவது லேபர் ஒர்க் செய்யக்கூடியவர்களுக்கு ரெட் மீட் தான் பெஸ்ட். ஏன்னா அவர்களுக்கு அதிக எனர்ஜி தேவை, அது ரெட் மீட்டில் உள்ளது. ஒயிட் மீட்டை விட அதிகமான அது உள்ளது. ஃபேட் உள்ளது, அவர்களுக்கு ஃபேட் தேவை, எனர்ஜி தேவை. அதே மாதிரி வயதானவர்களுக்கு ரெட் மீட் தேவையில்லை, ஒயிட் மீட் பெட்டர். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மக்களுக்கும் அல்லது கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய ஒபிசிட்டி உள்ள
மக்களுக்கும் ஒயிட் மீட் தான் நல்லது. ஒயிட் மீட் சாப்பிட்றது தான் நல்லது. அல்டிமேட்லி எது சாப்பிட்டாலும் அளவோடு இருந்தால் அது பிரச்சனையே கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வது என்கிற ஒரு பழமொழி உண்டு. ஆகவே லிமிட்டடாக வித்தின் லிமிட்ஸ் சாப்பிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. விட்டமின்ஸ் இரண்டிலையும் உண்டு, மினரல்ஸ் உண்டு, அயன் அதிகமாக உண்டு இந்த ரெட் மீட்டில். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் கூட, ஃபிஷ் மோஸ்ட்லி ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூனாவுடைய ஃப்ளஷ் தான் கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக இருக்கும். சால்மன் ஆரஞ்சு கலராக இருக்கும். கூடுமானவரை கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள், வயதானவர்கள் ஒயிட் மீட் சாப்பிட வேண்டும். இளைஞர்கள், ஏழைகள், நிறைய எனர்ஜி தேவைப்படுகிறவர்கள் ரெட் மீட் சாப்பிட வேண்டும். இந்த விஷயங்களைத்தான் இந்த வீடியோ மூலம் சொல்ல விரும்பினேன். இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் என்று கருதினால் லைக் கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.